டெல்லியில் சிபிஐ விசாரணை. ஆதவ், நிர்மல்குமார், புஷி ஆனந்த், மதியழகன் உட்பட பலர் இருக்கிறாங்க. விசாரணை வளையத்தில் பல கேள்விகள் தாவேகாவிற்கு எதிரான ஒரு பதிலை தரக்கூடிய கேள்விகளாக வைக்கப்படுது. இந்த வழக்கில் கூட்டம் சேர்த்த முதல் குற்றவாளி புஷி ஆனந்தும் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான். திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு துருப்புச்சீட்டு யாரு? கூட்டம் அதிகமாக கூடும், அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடும், இது கட்டுப்படுத்த முடியாது. எங்க ஏறுவான்? இதெல்லாமே முதலில் திட்டமிட்டீங்களான்னு கேட்கறேன். சினிமா ஷூட்டிங் நடந்ததாக சொல்றாங்களே, இங்க 10க்கும் மேற்பட்ட ட்ரோன் பறக்க விடப்பட்டதை ஒருவேளை இது சினிமா காட்சிக்கு பயன்படுத்துவதாக திட்டம் வச்சிருந்தீங்களா? காலையில் 8 மணிக்கு அங்க கூட்டிட்டான், ராத்திரி 8 மணிக்கு தான் விஜய் போறாரு. இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகும், அது உங்களுக்கு தெரியுமா? 5 மணிக்கு மேல வேலைக்கு போன தொழிலாளி வந்து கூடும், அது தெரியுமா? இப்படியான பல கேள்விகள் நீங்க புஷி ஆனந்த் கேட்கப்படுது, மதியழகனிடம் கேட்கப்படுகிறது, ஆதவ் அர்ஜுனாவிடம் கேட்கப்படுதா? இது எல்லாமே கேட்க வேண்டியால் கடைசியால் விஜய். தனிச்சு தான் கூட்டணி, யாரோடு கிடையாதுங்க. விஜய் சொல்லுவாங்க மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணி, 2 பேர் தான் கூட்டணி. இப்படி சொல்ல முடியல. அப்ப ஆப்ஷன் 2 வந்து விட்டாலே டெல்லிக்கு பயம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது. காரணம் பலவீனமானவர்கள் இவர்களுடைய சினிமா துறை ரகசியங்கள் பூரா எங்க டெல்லிக்கு தெரியும். டெல்லி தான் பட்டாபாய், அமித்ஷா தான் இதை இந்தியாவுல பல மாநிலங்களில் பல அரசியல் சித்து விளையாட்டுகளை செய்பவர். அவரே இப்ப ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. எங்க உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். டெல்லியில் சிபிஐ விசாரணை 7 மணி நேரமாக துருவி விசாரணை நீடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் தற்பொழுது கிடைச்சிருக்கிறது. ஆதவ், நிர்மல்குமார், புஷி ஆனந்த் மற்றும் பலர், மதியழகன் உட்பட பலர் இருக்கிறாங்க. என்ன பேசப்பட்டு கொண்டிருக்கிறது? விசாரணை வளையத்தில் பல கேள்விகள் தாவேகாவிற்கு எதிரான ஒரு பதிலை தரக்கூடிய கேள்விகளாக வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெல்லி அரசியல் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறதா? திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் அகில இந்திய அளவில் பாஜக பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இந்த பாதிப்பை சரி செய்வதற்கான தளம் தமிழ்நாடு தான். ஏன்னா 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியில், இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தான் காங்கிரசினுடைய பெரிய பலமே. இந்த 40ஐ கழித்து பார்த்தால் காங்கிரசினுடைய பலம் பலவீனம். இங்கே வட இந்தியா அரசியல் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பலவீனமாக போன பிறகுதான் ராகுல் காந்தி வயநாடு வரார். சரி, ராகுல் காந்தி தான் வயநாடு, பிரியங்கா காந்தி வயநாடு. அப்போது வயநாட்டு அரசியல் என்பது பெரும்பான்மை முஸ்லீம் வாக்குகள் மொத்தமாக விழுகக்கூடிய மாநிலம்தான் கேரளா. அது வயநாடு நீங்கள் முழுக்க முஸ்லீம் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி. அப்போ காங்கிரஸினுடைய பலமே முஸ்லீம்கள் தான், பாஜகவினுடைய பலவீனமே முஸ்லீம்கள் அல்லாது தான். அப்போ இதுக்கு அடித்தளமே தமிழ்நாடு தான். இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை எப்பாடுபட்டாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்கடித்தால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கான அதிகார பலம், ஆட்சி எல்லாம் இது ஆர்எஸ்எஸ்ஸால் மட்டும்தான் சிந்திக்க முடியும். காங்கிரஸால் சிந்திக்க முடியாது, கம்யூனிஸ்டால் யாராலும் சிந்திக்க முடியாது. அப்போது அடித்தள அரசியலை ஆட்டம் காண வைப்பதற்கு தமிழ்நாட்டில் அதிமுகவை அதிகாரத்துக்கு கொண்டு வரும். அதிமுகவை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதன் மூலம் பாஜக அதிகாரத்துக்கு வரும். இப்போ பாஜக நீங்கள் அதிமுகவோட 90 சீட்டு கேட்குறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. எதுக்கு இந்த 90 சீட்டு? நாளைக்கு ஆட்சி ஒரிசாவில் பாஜகவே இல்லை, பாஜகங்கிற வாசமே இல்லை. நீங்கள் நவீன் பட்நாயக், பிஜு ஜனதா தளம் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்தது. ஒரே பிரச்சாரம், ஒரே தேர்தல். பிஜு ஜனதா தளம் பாண்டியன்னு ஒரு தமிழ்நாட்டு அதிகாரி நீங்கள் அந்த கோயிலுடைய சாவியை பூட்டி கொண்டு தமிழ்நாட்டில் வச்சிருக்காருன்னா முடிஞ்சு போச்சு. பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் என்ன ஆனார்னு தெரியல. பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்பது ஒரு நீண்ட கால திட்டம். இப்போ திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். ஆட்சிக்கு கொண்டு வர துருப்புச்சீட்டு யாரு? விஜய்.
இப்பதான் விஜய் வந்து கேம்ல வராரு. இப்ப விஜயோட குடுமி என்னன்னா சிபிஐ கிட்ட இருக்கு. இப்ப அந்த வழக்குல டெல்லியில 7 மணி நேரமாக என்ன கேள்விகள்லாம் வைக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க என்ன விசாரணை போயிட்டு இருக்கு? நீங்க பாஜகவுடைய சிபிஐ விசாரணை எப்படி போகுதுன்னா, இந்த வழக்கில் கூட்டம் சேர்த்த முதல் குற்றவாளி புஷி ஆனந்தும் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான். 2 பேரும் தான் நீங்கள் பர்மிஷன் வாங்குறாங்க. எஸ்பி அலுவலகத்தில் அனுமதியை வாங்கியது மாவட்ட செயலாளர் மதியழகனும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தான். இவர்கள் தான் இந்த அசம்பாவிதம் எது வந்தாலும் நாங்கள் தான் பொறுப்பு, இப்படி அஃபிடவிட் போட்டு கொடுத்துருக்காங்க. 2வது, மின்சார இணைப்பை தடை செய்ய சொல்லியும் ஒரு அஃபிடவிட் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஜென்ரேட் வச்சுக்கிறோம், ஏன்னா எங்கால் எதில் ஏறிடுவான், கரண்ட் கம்பத்தில் உயிர் இழப்பு ஏற்பட்டு விடும். அதனால் மின்சாரத்தை நீங்கள் அந்த நேரத்தில் தடை செஞ்சுருங்க, நாங்கள் ஜென்ரேட் வச்சு ஓட்டிக்கிறேன்னு ஒரு ஜெனரேட்டர் அங்கே ஓட்டப்பட்டோம். இதெல்லாமே அப்போ கூட்டம் அதிகமாக கூடும், அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடும், கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் கூடும். இது கட்டுப்படுத்த முடியாது, எங்கே ஏறுவான் கரண்ட். இதெல்லாமே முதலில் திட்டமிட்டீங்களான்னு கேட்குறேன். லைட் எல்லாம் செட் பண்ணிருக்கீங்க, ஜெனரேட்டர் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு கேள்வி ஒன்று. இப்போ சினிமா ஷூட்டிங் நடத்துனதாக சொல்கிறாங்களே, நீங்கள் 10க்கும் மேற்பட்ட ட்ரோன் பறக்க விடப்பட்டதை ஒருவேளை இது சினிமா காட்சிக்கு பயன்படுத்துவதாக திட்டம் வச்சிருந்தீங்களா? இது அவருடைய கேரவன் வேனில் இருந்து அது படப்பிடிப்பு செய்யப்பட்டதா? தொழில்நுட்ப கலைஞர்கள் அங்கே இருந்தாங்களா? எடிட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தாங்களா? இதெல்லாம் ஆதாரமா? நீங்கள் இந்த அசனாக்காருக்கினுடைய அத்தனை ஆவணங்களும் யார்கிட்ட போயிடுச்சு? சிபிஐட்டு போயிடுச்சு. அப்போ இதுக்கான ஆதாரங்களை சிபிஐ கேட்கும்போது நீங்கள் எதுவுமே சொல்ல முடியல. 2வது, காலையில் 8 மணிக்கு அங்கே கூடிட்டான், ராத்திரி 8 மணிக்கு தான் விஜய் போகிறாரு. 8 மணிக்கு அங்கே கூட்டம் கூடியது உங்களுக்கு தெரியுமா? இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகும், அது உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல குறைந்தபட்சம் ஒரு 20,000 பேர் தான் கூட முடியும். முட்டி சந்தது 5 மணிக்கு மேலே வேலைக்கு போன தொழிலாளி வந்து கூடும், அது தெரியுமா? இப்படியான பல கேள்விகள் நீங்கள் புஷி ஆனந்திட்ட கேட்கப்படுகிறது, மதியழகனிடம் கேட்கப்படுகிறது, ஆதவ அர்ஜுனாவிடம் கேட்கப்படுதா? இது எல்லாமே கேட்க வேண்டியால் கடைசியால் விஜய். இப்போ இவங்கெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு விஜய் பக்கம் கண்டிப்பாக சம்மன் வரும், சிபிஐயிலிருந்து சம்மன் வரும். அப்போது வழக்கறிஞர்கள் அனுமதிக்கப்படாமல் விஜயிடம் இந்த கேள்வியை சிபிஐ ஒரு உயர் அதிகாரி, ஐஜி அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரி கேட்டால், விஜய் இது வரைக்கும் எத்தனை போலீஸ் அதிகாரி விசாரணைக்கு போயிருக்காரு, எத்தனை ஏட்டையாவை சந்திச்சிருக்காரு, எத்தனை எஸ்பிஐ சந்திச்சிருக்காரு, டிஐஜி சந்திச்சிருக்காரு, ஐஜி சந்திச்சிருக்காரு. நீங்கள் சிபிஐ விசாரணை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 அதிகாரி உட்காந்துருப்பாங்க, ஓய்வு பெறுகிற நிலையில் உள்ள அதிகாரி. ஒரு அதிகாரி கேட்டு பதில் வருவதற்குள் இன்னொரு அதிகாரி கேட்பார், சிந்திக்கவே முடியாது. நம்மளே குழப்புற அளவிற்கான பதில்களை குழப்பங்கள் அப்படி சொல்லவே முடியாது, குழப்புவதல்ல, உண்மையை வெளிவாங்க. அதாவது நீங்க ஒரு அந்த பதிலை செயற்கையாக தயாரிப்பதற்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க. உண்மையா என்ன இருக்கோ அதை வெளியே கேள்விகளை மடக்கி திக்கி பேசுனீங்கன்னா ஏன் சமாளிக்கிறீங்கன்னு கேட்பான். இப்போ உண்மை என்னன்னு சொல்லி உண்மை என்னன்னு சொல்லி ஆகணும். இப்போ இவ்வளவு கேள்விகள் விஜய் முன் வைக்கப்பட போகிறதா? கண்டிப்பா வைக்க. ஏன் லேட்டா கிளம்பினாரு, இதெல்லாம் தெரியுமா, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா, இப்படி பல கேள்விகள் கேட்கப்படும். ஆமா ஆமா. நீங்க ஏன் தொடர்ச்சியா கேரவனை பயன்படுத்துறீங்க? கேரவனை பயன்படுத்துவதற்கு என்ன காரணம்? அந்த கேரவனுக்குள்ள என்ன வசதி இருந்தது? 100 பேர் போகக்கூடிய கேரவன் உங்களுக்கு சினிமா ஷூட்டிங் பயன்படுத்த வேண்டியதை மக்கள் கூடத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? 2வது, நீங்கள் வருகிற வழியில் மக்களையும் சந்திக்கிறது இல்லை, நேராக எங்கே ஒரே இடத்துல மட்டும்தான் நீங்கள் சந்திக்கிறீங்க. விஜய் தரப்புல இருந்தும் பதில் சொல்லலாம் இல்லையா, எனக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது, இவ்வளோ இல்லை, அதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக இவர்களுடைய வழக்கறிஞர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவரை விசாரிக்கும் போது வழக்கறிஞர் அங்கே இருக்க மாட்டாங்க, இவர் தான் எல்லாமே பதில் சொல்ல வேண்டும். இப்ப கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களுடைய நேரடி பார்வையில் இதெல்லாம் இயங்கவில்லை. பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் பண்ணாரு, நிர்மல்குமார் பண்ணாரு, ஆதவ அர்ஜுனா பண்ணாரு, மதியழகன், இப்படி பலர் தான் பண்ணியிருக்காங்க, பர்மிஷன் கேட்டாங்க, பிரச்சனை எல்லாம். நான் கடைசியாக கேள்வி விஜயிடம் வரும்பொழுது இவை அனைத்தும் நடந்தது அவருக்கு தெரியுமா, இதை எப்படி சமாளிக்க முடியும்? அப்ப சமாளிக்க முடியும் போது குற்றவாளியாக விஜய் சேர்க்கப்படுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுது. இல்லை, அதாவது நீங்க அந்த நடுவில் என்னன்னா, இத்தனையும் ஒருங்கிணைக்கப்படக்கூடியவர் விஜய்.
அவர் தான் தலைவர். நீங்கள் மதியழகனை, புஷியை, நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி கருணாநிதி 10 தடவை மாநாட்டுக்கு போய் பார்ப்பார். மாநாட்டுக்கு போய் பார்ப்பார். ஒரு நீங்கள் தங்கம் தென்னரசு ஒரு பதில் சொல்லியிருந்தார். ஒரு மாநாடு நடக்குது, மாநாடு வேலை பார்த்துட்டு இருக்கார் யார்? தங்கம் தென்னரசு. அப்போது வந்தவர் இரவு சென்னையிலேருந்து மாநாட்டுக்கு வர்றாரு. மாநாட்டு பந்தலில் யார் இருக்கான்னு கேட்குறாரு. தங்கம் தென்னரசு வேலை பார்த்துட்டு இருக்காருங்கிறாரு. இவர் இப்போ ரூமுக்கு போய் திருச்சி, சென்னை டு திருச்சி ஏறக்குறைய ஒரு 300-325 கிலோமீட்டர், ஒரு 5-6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். வந்த பிறகு அவர் ரூமுக்கே போய் ஆசுவாசப்படுத்தி கொள்ளாமல் நேரடியாக எங்கள் மாநாட்டு பந்தலுக்கு வர்றாரு. வந்த பிறகு இவர் இதை சொல்ல பதில்னு அப்புறம் சொல்லிக்கலாம், நான் வந்த யார் இருக்கான்னு கேட்டேன், தங்கம் தென்னரசுனாங்க, உன்னை கூட்டிகிட்டு போகிறது தான் வந்தா, வா போடான்னு கூட்டுறாரு. அழுதுட்டு சொல்கிறார் யார்? தங்கம் தென்னரசு. அப்போ ஒரு மாநாட்டு பந்தல் நீங்கள் அதனுடைய தலைவன் எப்படி கண்காணிக்கணுங்கிறது ஒரு உதாரணம். ஓகே, அது போன்று விஜய் அவர்கள் இருந்திருந்தால் தவிர்க்கப்பட்டிருக்கும். இருந்திருக்கணும், அதான் சட்டம். ஒரு நீங்கள் கூட்டம் எவ்வளோ பேர் கூடுவாங்க, எத்தனை மணிக்கு கூடுவாங்க, எவ்வளோ நேரம் காத்திருப்பாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியணுமா இல்லையா? அப்போ ஒன்றுமே தெரியாமல் இது சினிமா ஷூட்டிங்னா டைரக்டர் பார்த்துக்குவார், லொக்கேஷன் மேனேஜர் பார்த்துக்குவான், லொக்கேஷன் மேனேஜர் பார்த்துக்குவான். இதை நடிகர் இதை கிளைம் பண்ணவே முடியாது. எனக்கு எதுனே தெரியாது. அங்கே டைரக்டர் இருக்கார், உதவி இயக்குனர் இருக்காங்க, லொக்கேஷன் மேனேஜர் இருக்காங்க, ஆர்ட் டைரக்டர் இருக்கான், அவ்வளோ பேரும் பார்த்துக்குவான். டைரக்டர் ஆதவ் அர்ஜுனா, மேனேஜர் புஷி ஆனந்தா. அப்போ இப்படி கட்சியில் இப்படி சொல்ல முடியாது. இப்போ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற இடத்துக்கு தான் நகர்ந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. விஜய் எல்லாருமே தள்ளப்பட்டுட்டாங்க. முடிவு என்னவாக இருக்கு? இப்போ இந்த கேள்விகள்லாம் இப்போ 7 மணி நேரம் துருவி விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் முழுமையான டீட்டெயில் அப்படியே அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாமே. முடிவு என்னவாக இருக்க போகிறது? ஏன்னா இவர்கள் தரப்பில் இருந்தும் லேட்டாக போனதில் ஆரம்பிச்சு எஸ்பி அவர்கள் சொன்னதை கேட்கல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒரு புறம் வைக்கப்பட்டது. அதே சமயம் இவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளும் கட்சி மீதும் வச்சிருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய கமிஷன்லாம் கேன்சல் பண்ணாங்க. இப்போ சிபிஐ விசாரணையில் யாருக்கு சாதகம்னா இது சாதகம் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் தீர்ப்புங்கிறது, அதாவது ஒரு முடிவுங்கிறது யாருக்கு எதிராக முடிய போகிறது? இல்லை, இதில் நீங்கள் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி இதை கண்காணிப்பதற்கு உச்சநீதிமன்றம் நியமித்த அஜய் ரஸ்தோகி அவர் 1 மாதம் முந்தைய ஒரு பெரிய சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு போயிட்டார். அவர் நேராக நீதிமன்றத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பார். ஓகே, இதே ரிப்போர்ட்டை சிபிஐக்கும் கொடுத்துட்டார். இதில் எங்கெங்கே தவறு நடந்தது, இந்த தவறு யாரால் நடந்தது, எப்படி நடந்தது, எப்படி தவிர்த்திருக்க முடியும். ஏன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சு குறைந்தது ஒரு 200 பக்கம் அறிக்கையை கொடுத்துருப்பார். இதில் முதல் குற்றவாளி, 2ஆம் குற்றவாளி, 3ஆம் குற்றவாளி, A1, A2, A3, A5 இப்படி ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துருப்பார். இந்த பட்டியல் இப்போது சிபிஐ விசாரணை வளையத்துக்குள் இருக்கும். இந்த வளையத்தில் நீங்கள் மலேசியாவில் சொல்கிறார், மக்கள் அது வரைக்கும் 32 வருஷமாக நடிச்சிட்டேன், இனிமேல் அரசியல் செய்ய வேண்டி இருக்கு. தனியோ கூட்டணியோ, தனியோ அணியோ தனிதான் அப்படி சொல்லலை, தனின்னு சொல்லலை. அப்போ அணின்னு ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காரு. தனிச்சு தான் கூட்டணி, யாரோடு கிடையாதுங்க. விஜயகாந்த் சொல்லுவாங்க மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணி, 2 பேர் தான் கூட்டணி. இப்படி சொல்ல முடியல, தனி. அப்போ ஆப்ஷன் 2 வந்து விட்டாலே டெல்லிக்கு பயம். டெல்லி பயம்னா இப்போ சிபிஐ வந்து விட்டது. சிபிஐ வளையம் எப்போ அமித்ஷா என்ட்ராரோ அதுக்கப்புறம் அது பாஜக வளையமாக மாறிடும். இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா, பனையூர் ஒரு 3-4 வீடு தள்ளி ஒரு வட இந்தியர், ஒரு மார்வாடி, பல கோடிக்கு ஒரு பெரிய பங்களா வாங்கியிருக்கார். அந்த பங்களா யாருக்கு சொந்தமானது? எல்லாம் எங்கே காமிக்கிறாங்க? வடக்க காமிக்கிறாங்க, அமித்ஷாவை காமிக்கிறாங்க. அமித்ஷாவுக்கு வேண்டிய நபர் அந்த பங்களாவை வாங்கியிருக்கார். இவரை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கா இல்லை அவரை தொடர்ச்சியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கா? ஏதோ ஒன்று. இப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நான் வந்துட்டேன்னா நீங்கள் எங்கூட நட்பாக இருப்பீங்கள்ல, என்ன நடக்குன்னு பேசிட்டு போகிறது மாதிரி இப்படியும் ஒரு தகவல் கசிகிறது. இரண்டாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, 2009க்கு போயிடுறேன். 2009 2G வழக்கு, ராஜா ஜெயிலில் இருக்கார்.
கனிமொழி ஜெயிலில் இருக்குது, சரத் ரெட்டி ஜெயிலில் இருக்கார். 600 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் டிவி ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் அறிவாலயம் முதல் மாடியில். காங்கிரஸ் கூட்டணி சேர வர்றாங்க, சீட்டு அதிகமாக கேட்குறாங்க. ஈழ பிரச்சனை முடிஞ்சிருக்கு. கீழே அறிவாலயம், மேலே கலைஞர் டிவி. கலைஞர் டிவியில் மேஜர் ஷேர் எம்டி தயாளம்மா. உங்களுக்கு எப்படி 600 கோடி வந்தது? இது விசாரணை எங்கே நடக்குது? சிபிஐ எங்கே நடக்குது? மேலே. கீழே நடக்குது கூட்டணி பேச்சுவார்த்தை. பிபி ஏறுது யாருக்கு? கலைஞர் கருணாநிதிக்கு பிபி ஏறுது. ஸோ குடும்பத்தில் ஒருவர் சிறைக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த அம்மா? அப்போ நீட் இடத்துல கையெழுத்து போடணும். நீங்கள் இப்போ நெருக்கடி வரும்பொழுது ஜாம்பவான்களே கீழே வந்துடுறாங்க, இறங்கி வருவாங்க போது இப்போ விஜய் அவர்களுக்கு சிபிஐ மூலம் நெருக்கடி காத்திருக்கிறது. பாஜக வலயத்துக்குள் விஜய் வீழ்வார் அப்படின்னு சொல்ல வரீங்க? 100% வீழ்வார். சரிங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது. காரணம் பலவீனமானவர்கள் இவர்கள். இவர்களுடைய சினிமா துறை ரகசியங்கள் பூரா எங்க டெல்லிக்கு தெரியும். நீங்க டெல்லி தான் பட்டாபாய் அமித்ஷா தான் இதை இந்தியாவில் பல மாநிலங்களில் பல அரசியல் சித்து விளையாட்டுகளை செய்பவர். அவரே இப்ப ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. எங்க? தமிழ்நாட்டில் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய ஆட்டத்தை மீறி வெற்றி பெறக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. அவர் தான் கடைசியை ஜெயிப்பார். ஆட்டத்தை ஆரம்பித்தவர் அவர் தான், வெற்றி பெறுவர் அவர் தான், ஜெயிப்பவர் அவர் தான். டெல்லியிலிருந்து கிளம்பி வந்தார் மீடியாவோட. நான் எடப்பாடி பார்த்து கூட்டணி முடிச்சுட்டு வரேன்னு வந்தார். போகும்போது முடிச்சுட்டு போயிட்டார். எடப்பாடி முடிச்சு விட்டாரு, கூட்டணி முடிச்சிட்டாரு. இப்போ எடப்பாடியை யார் வந்து மிரட்டுறா? இப்போ பியூஷ் கோயல் வந்து மிரட்டுறாரு. யோ பேசி முடியா, கடைசியாக கையெழுத்து போட பாஸ் வருவார். பாஸ் வரும்போது கையெழுத்து. எடப்பாடி முண்டவும் முடியல, முடங்கவும் முடியல. பியூஷ் கோயல் என்ன கேட்குறாரு? திமுக நீங்களும் அன்கோ போட்டீங்க, ஜெயலலிதா மீது வழக்கு போட்ட திமுக உங்கள் மேலே யார் மேலேயும் வழக்கு போடலை. எடப்பாடி மீது வழக்கு போடல, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், டிரான்ஸ்மிஷன் யார் மீது 5 வருஷமாக வழக்கு போடலை. வேலுமணி மீது இருக்கிற வழக்கை நீதிமன்றம் வழக்கு பதிங்குது. ஆனால் அட்வொகேட் ஜெனரல் என்ன தூக்கி ஓரமாக போட்டுறாரு. பார்த்துக்கலாயா, நம்மால் தாயா. எங்கே பேசி முடிச்சாச்சு? துபாயில் பேசி மாப்பிள்ளையும் பேசி முடிச்சு 10,000 சீக்கள் கை மாறியதாக தகவல் வரும். அப்போது ஜெயலலிதா மீது வழக்கு போட்ட திமுக இந்த எடப்பாடி அண்ட் கம்பெனி மீது வழக்கு போடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இது பியூஷ் கோயல் கேட்குறாரு. எதுக்கு அரசியல் பண்ணியா? அதிமுக அரசியல் இடத்தை தக்க வைக்கணுமா இல்லையா? ஜெயலலிதா இருக்கிறப்ப என்ன அரசியல் நடந்தது? அதே செய்ய மாட்டேங்கிறீங்க. ஸோ பாஜக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.